ஹலோ காய்ஸ் அண்ட் மை ஸ்வீட் பேர்லிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜிம்மனுக்கு ஒரு நியூ ஒன் ஷாட் தான், ஷேரிங் இஸ் நெவர் கேரிங். ஸோ இந்த ஒன் ஷாட் பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஹாட் ஸ்டாண்ட் தான். ஸோ அதனால் சாஃப்ட் ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிடணும், அப்புறம் புட்டிப்பால் பிள்ளைங்கள்லாம் ஸ்கிப் பண்ணிடணும், அப்புறம் வேறு என்ன இந்த மாதிரி காஜி கதைகள் போடுறோம் அப்படி சொல்லிட்டு ஒரு கேங் வருமே, அவங்களும் ஸ்கிப் பண்ணிடணும். பிகாஸ் ஃபிக்ஷன் கேன் பி எனிதிங். ஓகே, ஸோ ஆத்தர்ஸை ஜட்ஜ் பண்ணுறவங்களும் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே நம்ம ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போகலான்னா, பிகாஸ் வி ஹாவ் நோ டைம், நிறையா பேச வேண்டியது இருக்குது. எஸ், ஜிம்மன் வந்து பேசுவார், நான் பேச மாட்டேன். ஓகே வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்லேயே நீங்கள் உங்கள் கேபினில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப டயர்டாக. ஜிம்மன் உங்களுடைய சிஇஓ, ஹீ இஸ் ஆல்சோ யுவர் ஹஸ்பண்ட், இல்லை உங்களுடைய பாய் ஃப்ரெண்ட், ஃபியான்சே. ஓகே, ஸோ நீங்கள் அப்படியே உட்காந்துக்கிட்டு சேரை தள்ளிக்கிட்டே, ஜிம்முனா ஏன் நான் இவ்வளோ வேலை வாங்குறேன்? அதுவும் வேறு மாதிரி இருந்தால் பரவாயில்ல, என்னையே வேலை வாங்க வச்சு அப்படியே இந்த கம்பெனியே மேலே ஏற்றிடுவான் போல். ஆமாம், அந்த அளவுக்கு வேலை வாங்குறான். நான் அழுகு தான் முடியும், வேற என்ன பண்ண முடியும்? அவன்கிட்ட சொல்லவும் முடியாது, என்ன தான் திட்டுவான், வேலையே செய்ய மாட்டேன்னு சொல்லி திட்டுவான். இந்த கம்பெனிக்காக எவ்வளோ உழைக்கிறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே அப்படியே உட்காண்ட்ருக்க. உங்கள் ஃப்ரெண்டு ஆப்போசிட் கேபின்ல இருந்து உங்கள் ஃபோனுக்கு ஏதோ சென்ட் பண்ணி அப்படியே உங்களுக்கு கால் பண்ணுறா. ஹலோ எமிலி, என்ன வேணும் உனக்கு? ஏய் என்னடி, நான் உனக்கு அனுப்பிச்சிருக்கேன் பாரு, அதை பாரு ஓயன். என்னவா இப்போ? அதான் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச நம்ம ஃபேவரட் ஐடல் இருக்காங்க தெரியுமா? ஆமாம், அவர் ஒரு டெபியூட் கொடுக்க போகிறாருடி, அதனால அவரோட ஃபோட்டோஸ்லாம் வந்திருக்கு. ஐயோ, அதை நீ பார்க்கணும், பையன் பின்னிட்டான், அவனோட ஆப்ஸ் எல்லாம் பார்க்கணும், அப்படியே பிடிச்சி ஸ்க்வீஸ் பண்ணலாம், அமுத்தலாம் போல இருக்கு தெரியுமா? ஐயோ சரியான காஜிடி நீ. அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு புருஷன் வர போகிறாங்க, அதனால் நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். ஏய் அப்படியே குழந்த மாதிரி நடிக்காது என்ன? முதல்ல அந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்தால் எனக்கு அனுப்ப எமிலின்னு கெஞ்சிக்கிட்டு கிடப்ப. இப்போ நீ இப்படி மாறிட்டியா? ஒழுங்கு மரியாதையாக பார்த்துரு, ஏன்னா எனக்கு இதை பற்றி பேசுகிறதுக்கு ஃப்ரெண்டு வேணும். இந்த பாதி பீப்புள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த ட்ராமா கேபாப்குள்ளேயே இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க நல்லா ஜாலியாக அவங்க லைஃப்பை ரியாலிட்டியை பார்க்குறதுக்கு போயிடுறாங்க. ஆனால் நம்ம அதுக்குள்ளேயே உட்காந்து சாக வேண்டியதாக இருக்குது, அடிக்ஷனாக மாறிட்டுருக்கு. என்ன பண்ணுறது? ஏய் பூமராட்ட பேசாதடி, நம்ம சாகிற வரைக்கும் இதுலேருந்து ஓய்வே கிடையாது, ஒழுங்கு மரியாதை எடுத்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் காலை கட் பண்ணிடுறா. பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை ஓப்பன் பண்ணுறீங்க. அதில் அவள் அனுப்பிச்சுட்ருக்கா ஒரு வீடியோ. அதில் உங்களுக்கு பிடிச்ச ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஐடல் அவள் சொன்ன மாதிரி ஃபோட்டோ பிக்ஸ்லாம் பண்ணிவிட்டு அதோட பிஹைண்ட் த சீன்ஸ் எல்லாம் அப்படியே வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருக்கா. அதில் அவள் சொன்ன மாதிரி தான் அந்த பையன் முன்னாடி ஃபோட்டோஸில் ஷர்ட்லெஸ்ஸாக நின்றுட்டுருக்கான் பையன். யாரை வச்சுக்கலாம்? நம்ம ஜங்குக்கை வச்சுக்கலாமா, இல்லை நம்ம ஜெயோப்பை வச்சுக்கலாம்? பிகாஸ் அவர் தான் கில்லிங் இட் கேர்லில் ட்ரெஸ்ஸே போட மறந்துட்டார். ஓகே, நம்ம ஜெயோப் தான் அவரோட கில்லிங் இட் யாராவை அப்படி காமிச்சிட்ருக்காரு. உங்களுக்கு இங்கே பார்க்குறதுக்கு அப்படியே வாயெல்லாம் ஆணு வளர்க்குது. என்னது இது, இவர் இப்படி இருக்காரு? ஐயோ எனக்கு ஒரு மாதிரி ஆகுதே. அவர் சொன்ன மாதிரி நல்லா அப்படியே செங்கலாக அடுக்கி வச்சுருக்காரு, வயிற்றுக்கு மேலேயும் கீழேயும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டு அப்படியே ஜொல்லு ஒழுக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு, அதாவது எமிலி, ஆப்போசிட்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அவள் நீங்கள் ஹைப் ஆகுறத பார்த்து அவளுக்கும் ஹைப் ஆகுது. அவள் அப்படியே உங்களுக்கு கால் பண்ணி கற்றுக்கிட்டே, பாத்தியாடி என்ன ஆச்சு பாத்தியா? பார்த்தேன், எதுக்கு இப்படி கத்துற? எமிலி செதுக்கி வச்சுருக்காங்கடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிடுறீங்க. ஐயோ என்னடி இவர் இப்படி இருக்காரு? உலகத்துக்கே ஓப்பன் பண்ணி காட்டுறாரு. அப்போ நம்ம பார்க்காம இருக்க முடியுமா? பார்ப்போம், நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். எனக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது எமிலி. நான் நீங்கள் ஜிம்மன் அப்படி இருந்தால் எப்படி இருக்கும்னு யோசிச்சுட்ருக்கேன். நல்லா தாண்டி இருக்கும். செருப்பு பிஞ்சிரும். அவள் ஏன் புருஷன், முடிட்டு நீ காலை கட் பண்ணு அப்படின்னு சொல்லி நீங்கள் காலை கட் பண்ணிடுறீங்க. அவள் தூரத்தில் இருந்து, ஏய் சாரிண்ணா, நான் சும்மா கேட்டேன், ஜெயோப் தான், எனக்கு ஜெயோப் தான், உனக்கு ஜிம்மன், எனக்கு ஜெயோப். ஓகே, நம்ம பெஸ்டி கோல்ஸ் பண்ணுறோம். ஆமாம், அவள் அப்படியே போய் ஜெயோப்பை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படியே நிற்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்ருக்க. இங்கே உங்களுக்கு கால் வருது, அது ஜிம்மன் கிட்ட இருந்து தான். நீங்கள் அதை அப்படியே எடுத்து,
ஹா ஹலோ சார், சொல்லுங்க. என்ன? வயன், என் கேபினுக்கு வா. வித்தின் 2 மினிட்ஸ் வந்துடுறேன் 2 மினிட்ஸ்க்குலாம் எங்கள் இடமே கிடையாது. மூடிட்டு கொஞ்சம் சீக்கிரம் வா. அப்படின்னு சொல்லி அவன் காலை கட் பண்ணிடுறான். இவனுக்கு என்னாச்சு? சடனாக இவ்வளோ கோவப்படுறான். என்னாச்சுன்னு இப்போ என்கிட்ட கத்துறான். என்ன, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா ஃபைல்ஸ்குள்ளே? அச்சுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எந்திரிச்சு அவன் கேபினுக்கு தான் போகிறீங்க. எமிலி அப்படியே பார்த்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கா. என்னவா இருக்கும்? என்னவா இருந்தா என்ன? என்ன இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு மறுபடியும் வலிக்க ஆரம்பிச்சிடுறா. நீங்கள் அப்படியே டோரை நாக் பண்ணிட்டு உள்ளே போகிறீங்க. ஜிம்மன் அவன் உங்களை பார்க்கக்கூட இல்லை. அவன் ஒரு ஃபைல் தான் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பான். அப்படியே பக்கத்தில் அவனோட லேப்பில் கர்சரை மூவ் பண்ணி சிசிடிவி கேமராஸ்லாம் அப்படியே அவன் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்கள் முன்னாடி வந்து நின்றுட்டு, ஜிம்மன் சார், எதுக்கு கூப்பிட்டீங்க? எதுக்கு கூப்பிட்டேன்னு சொன்னாதான் வந்து நொட்டுவியா இங்கே? இல்லை, என்னாச்சு? என்ன வந்தோடனே இப்படி திட்டுறான்? இவன் இப்பெல்லாம் நம்மக்கிட்ட பேச மாட்டானே, என்னவா இருக்கும்? ஏய் நாடி, நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சிசிடிவி கேமரா மூலியமா. நீ வேலை செய்வன்னு பார்த்தா வயிறு உட்காந்து உன் ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டு உட்காண்ட்ருக்க. அது என்ன, கொழுப்பு அதிகமாகிடுச்சா அவனுக்கு? நான் வேற யாராக இருந்தாலும் விட்டுருவேன். அதுவும் நீ என் ஃபியான்சியாக வரப்போகிற. நீ இப்படி பண்ணலாமா சொல்றீ? அப்படின்னு சொல்லி அவன் கத்த உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி கஷ்டமாயிருது. இல்லை, அது நான் தான் உனக்கு வேலை அடிக்கி கொடுக்குறேன் லேடி. பத்தலையா? இதுக்கு மேலேயும் வேணுமா? இந்த வேலைக்கு நடுவில் எப்படி உனக்கெல்லாம் பேச தோணுது பாரு. மயிறு மாதிரி பண்ணுறீங்க, அதனால தான் ஃபைல்ஸ் எல்லாம் ஃபுல்லாகவே கரெக்ஷனாக வந்துட்டுருக்கு. எனக்கு கடுப்பாகுது அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே ஒரு ஃபைலை தூக்கி கீழே போட்டுடுறான். அதுவும் தூக்கி வீசிடுறான். உங்களுக்கு அவ்வளோதான். உங்களுக்கு ஐஸில் டியர்ஸ் வருது. நீங்கள் அப்படியே மூக்கை உறிஞ்சிக்கிட்டு, ஜிம்மன் போதும், அதுக்கு இப்படி கத்துற? நான் என்ன பண்ணிட்டேன்? கொஞ்ச நேரம் சிரித்து ஒரு ஃப்ரெண்ட்கிட்ட பேசக்கூடாதா? எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த ஃபைலை தூக்கிட்டு அவனை பார்க்காம அப்படியே அங்கேருந்து போயிடுறீங்க. ஏய், எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் ஆஃபீஸ்க்குள்ளே சார்னு கூப்பிடுன்னு? எல்லாம் மறந்து போச்சா அவனுக்கு? ஆமாம், மறந்து தான் போயிருக்கோம். சா அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்காந்துக்கிறான். நீங்கள் வெளியே வந்துட்டு அப்படியே அந்த ஃபைலை கட்டி பிடிச்சிக்கிட்டு, இவன் எதுக்கு இப்போ இப்படி பண்ணுறான்? நான் என்ன பண்ணிட்டேன்? எதுக்கு இவன் இப்படி கத்துறான்? எல்லாம் கோவத்தையும் ஏமல்ல காட்ட வேண்டியது. சா, கொஞ்சம் ரொமான்டிக்காக பேசுகிறானா? எப்போ என்னை கூப்பிட்டாலும் கேபின்குள்ளார இந்த மாதிரி திட்டி திட்டி அனுப்ப வேண்டியது. சரியான கோவக்கார புருஷனாக இருக்கான் இவன். இல்லை, வேண்டாம், இவன் நம்மளுக்கு வேணுமா? யோசிக்கணும் வயன். இவன் நம்ம கூட பாய் ஃப்ரெண்டாக சுற்றும் போது கூட ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். எப்போ இந்த என்கேஜ்மெண்ட் ரிங்கை போட்டானோ அதுக்கப்புறம் சுத்தமாக என்கிட்ட பேசுறதில்ல. என்னை இப்படி திட்டிகிட்டே இருக்கான். எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆமாம், கரெக்டு தான், நான் பண்ணது தான் தப்பு. எம்எல்ஏ கூட ஃபேன்கள் யாராவோ அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கும்போது அதை சந்தோஷமாக இருந்தேன். எப்போ இப்படி ஆனனோ அப்போவே என் லைஃப்பில் சந்தோஷம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் கேபினில் போய் உட்காடுறீங்க. எம்எல்ஏ அப்படியே உங்கள் ஃபேஸை பார்க்குறா. அவள் பக்கத்தில் வந்துட்டு, ஒயன், என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை எம்எல்ஏ. என்ன ஆச்சுன்னு கேட்குறேன்ல. என்ன, கண்ணிலலாம் அப்படியே கண்ணீராக நிற்குது, தேங்க நிற்குது, என்ன ஆச்சு? என்ன ஜிம்மன் சார் திட்டாரா? ஆமாம். அவர் எதுக்கடி ஒன்று திட்ட போகிறாரு? என்ன திட்டுனா ஒரு நியாயம் இருக்குது, அதுவும் அவரோட ஃப்யூச்சர் ஃபியான்ஸே கிட்ட. என்ன, எதுக்காக திட்டினாரு? அது ஃபைல்ஸில் நிறையா கரெக்ஷன் வருதுன்னு திட்டினாரு. அதுக்கா? சரி, ரொம்ப ஹார்ஷாக திட்டாரோ? ஆமாம், ரொம்ப ஹார்ஷாக திட்டாரு. இந்த ஆஃபீஸ்லேயே நான் ஒருத்தி மட்டும்தான் ஒன்றுமே பண்ணாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கானா? இங்கே பாரு, என் பக்கத்து கேபினில் இந்த போண்டா மூக்க இவனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பக்கத்தில் இருந்த பெண்ணை தூக்கி அவன் மேலே தூக்கி வீசுறீங்க. வலிக்குதுடி. நல்ல வேலை பெண்ணாக இருந்தனால போச்சு, இல்லைனா என் வாழ்க்கையே போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பெண்ணை தூக்கி அவன் கேபின் டெஸ்க் மேலே வைக்கிறான். நீங்கள் எல்லாரும் சும்மா தானே இருக்கீங்க, ஆனால் என்னை மட்டும் அவன் பிடிச்சி திட்டுறான். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காண்ட்ருக்கீங்க. எம்எல்ஏக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஒயன், நீ ரொம்ப சூடாக இருக்கேன்னு நினைக்கிறேன், நான் கொஞ்சம் நேரம் கழித்து பேசுகிறேன். நீ என்ன சொன்னாலும் நீங்கள் கம்ஃபர்ட் ஆகிற மாதிரியே தெரியல. சரி, போறியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவளை பார்க்க, ஐயோ நிஜமாலுமே ரொம்ப சூடாக இருக்கா போலியே.
இப்போ நம்ம வாயை கொடுக்கக்கூடாதுப்பா அப்படின்ட்டு அவள் கலந்துக்கிறா. ஒயன் என்ன ஒரு மாறி இருக்க, அடுத்த பலியாட சிக்கிருச்சுப்பா அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு அப்படியே உட்காண்ட்ருக்கா என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு. நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. என்ன என்ன நிக்கி என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை, நான் பார்த்தேன் ஒரு மாதிரி கோவமாக உட்காண்ட்ருந்த, அதான் என்னான்னு கேட்கலான்னு. காஃபி வேணுமா அப்படின்னு சொல்லி அவன் கையில் இருக்க காஃபியை நீட்டுறான். தேங்க்யூ ஸோ மச். அது ஒன்றும் இல்லை, ஒர்க் ப்ரெஷர் தான். அப்படியா? அதுக்கெலாம் நீ ஏன் இவ்வளோ ப்ரெஷர் ஆகுற? ஃப்ரீயாக விடு, ஏதாவது ஹெல்ப் வேணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க சேரை எடுத்து அப்படியே உங்கள் பக்கத்தில் உட்காரா நிக்கி. உங்களுக்கு அது ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டாக இருக்குது. இல்லை பரவாயில்ல வேண்டாம். எல்லாத்தையும் நீ மனசுக்குள்ளேயே போட்டு வைக்கணும்னு அவசியமே கிடையாது, சரியா? விடு, பார்த்துக்கலாம். ஏதாவது ஹெல்ப் வேணுன்னா நீ கேளு. இப்படி உட்காண்ட்ருக்காத, ஒரு மாதிரி இருக்கு. நம்மலாம் சேர்ந்து தானே ஒர்க் பண்ணோம். நீ என்னன்னு சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். என் ஃப்ரெண்டு கூட அப்படி வரல, நீ எனக்காக இப்படி வந்திருக்க. ரொம்ப தேங்க்யூ நிக்கி. அது பரவாயில்ல. அடி பாவி, நான் என்னன்னு கேட்டேன்ல, நீ தான் என்னை கோவப்பட்டு அமுச்சிட்ட. இப்போது நிக்கி கிட்ட இப்படி சொல்லிகிட்டு இருக்கியா? நம்ம கேபின்லேயும் ரொம்ப ஹேண்ட்ஸமான பையன் நிக்கி, அவன் கூட ஒயன்கிட்ட தான் பேசுகிறான். சே, நம்மளால யாருக்குமே கண்ணுக்கு தெரில போலியே. எமிலி, நீ கவலைப்படாத, நீங்கள் வா. இந்த போண்டா மூக்கா எதுக்கு நம்மளை கூப்பிட்றான்? ஐயோ, இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளே ஏதோ நினச்சிக்கிட்டு அப்படியே உங்கள் உட்காண்ட்ருக்கா. நீங்கள் அவளை பார்த்து சிரிச்சிட்டு, சரிடி உனக்கு தான் ஜோ, நீங்கள் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. அவள் அப்போ தான் அப்படி சொல்லிட்டாளா, இப்போ பாரு எப்படி வரேன்னு அப்படின்னு சொல்லி அவள் வரா. சரி என்ன சொல்லுங்க. எல்லாம் சேர்ந்து ஒயனுக்கு இப்போ நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். அவளை மறுபடியும் சந்தோஷமாக வச்சுக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீ ஒரு 2-3 ஸ்டெப்பு போடு, அந்த போண்டா முகானும் சேர்ந்துக்குவான். என்னடா ஓகே தானே? எமிலினா நான் ஓகே தான். எப்படி வரான் பாரு துள்ளிக்கிட்டு. ஒயன் காப்பாதுடி, நம்மளுக்கு இந்த ஆம்பளை குரோமோசோமை சுத்தமாக செட் ஆகாது. இப்போ ஜெயோப்பா இருந்தால் ஆடிருப்பால, போடு போடு அந்த ஸ்டெப் போடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாங்கை ஆன் பண்ணுறீங்க. ஐயோ நான் என்ன பண்ணுவேன், இப்போ நான் டான்ஸ் ஆடணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப வெக்கப்பட்டுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. நீங்கள் 3 பேரும் உட்காந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஜிம்மன் இதெல்லாம் சிசிடிவி கேமரா மூலிமா பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இது எதுவுமே பிரச்சனை கிடையாது. பட் நிக்கி அவன் உங்கள் பக்கத்தில் சேர் போட்டு உட்காந்துருக்கிறது தான் அவனுக்கு பிரச்சனையே. அதுக்கு முன்னாடி அவன் சிசிடிவி கேமரா எதிர்ச்சியாக பார்க்கும்போது உங்கள் ஃபோனில் நீங்கள் யாரோ ஒருத்தவங்களோட அந்த ஷர்ட்லெஸ் வீடியோ பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அது யாருன்னா அவனுக்கு தெரியாது. பட் ஆனால் அதை பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பொசிசிவாக இருக்கும். அது கிளிக் ஆனதுனால தான் அவன் கூப்பிட்டு வச்சு உங்களை திட்டியிருந்திருப்பான். இப்போ மறுபடியும் நீங்கள் இப்படி பண்ணுறது அவனுக்கு சுத்தமாக கோவமாக வருது. அவனால் ஏற்றுக்கவே முடியல. இவ எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்கா? நான் இங்கே இருக்கேன், ஒர்க்கில் இருக்கும்போது என்னை விட்டுட்டு வேறையாமல் அவன் கூடயோ சுற்றி பேசிக்கிட்டு இருக்கா. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏதோ நான் தான் அவளுக்கு லாயலாக இருக்கிற மாதிரி இருக்குது. அவள்லாம் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக சுற்றிட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவமா அப்படியே அவன் உட்காண்ட்ருக்கான். இப்போ என்ன பண்ணுறது? உன் ஃபியான்ஸே நான் இருக்கேன், எவன் அவனோட ஃபோட்டோவையோ பார்க்குற, எவன் அவன் கூடயோ உட்காண்ட்ருக்க. எனக்கு பிடிக்கலடி, எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஒயன், எனக்கு பிடிக்கல. இதுவே நான் அப்படி இருந்தால் நீ விட்டுருவியா? விட மாட்டேல்ல. ஆனால் நீ இப்படி தான் இருக்க. எனக்கு பார்க்குறதுக்கே எரிச்சல் மயிராக வருது. ஆனால் எப்படி காட்டுறதுன்னு தெரில. உன்னை அப்படியே எங்கே கூப்பிட்டு வச்சு அப்படியே மொத்தமாக கொடுத்து என் கோவத்தெல்லாம் தீக்கணும். என்னால் ஒர்க்கும் பண்ண முடியல, மயிறு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்காண்ட்ருக்கான். அவங்களே யோசிச்சுக்கிட்டு அந்த சிசிடிவி கேமரா பார்த்துட்டு. உங்களுக்கு நிக்கி, எமிலி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கவும் தான் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு அப்படியே கலாச்சிக்கிட்டு பேசிக்கிட்டே அப்படியே உங்கள் ஒர்க்கையும் நீங்கள் சைடில் பார்க்குறீங்க. நிக்கி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பான் கரெக்ஷன்ஸ்க்கெல்லாம். அப்படியே நீங்கள் அது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு கடைசியாக தேங்க்யூ நிக்கி, நீ இல்லைன்னா இன்றைக்கி நான் இப்படியே தான் உட்காந்துட்டு இருந்திருப்பேன். ரியலி தேங்க்யூ ஸோ மச். எப்படியோ இதை நான் ஜிம்மன் கிட்ட கொடுத்துருவேன், அவனும் சந்தோஷமாயிடுவான். ரியலி தேங்க்யூ. இது எதுக்கு நீ இவ்வளோ தேங்க்ஸ் சொல்லிகிட்ருக்க? இல்லை அதெல்லாம் வேணாம், எனக்கு லஞ்சில் ஸ்பான்சர் பண்ணு போதும். என்ன அப்போ நிக்கிக்கு மட்டும்தான் பண்ணுவியா? உன் 6 உயிர் தோழி நான் இருக்கும்போது அவனுக்கு மட்டுமா? முடியவே முடியாது ஒயன், துரோகம் பண்ணாத, நானும் தான் இருப்பேன். ஏதோ உன் பாய் ஃப்ரெண்ட் ஒன்று சீட் பண்ண மாதிரி பேசுறியே. சரி ஓகே,
நான் உனக்கும் ட்ரீட் தரேன், சரியா? அப்போ நான் எங்கே போவேன்? எமிலி வரானா அப்போ எனக்கும் ட்ரீட் கொடுப்பீங்களா? ஆமாம் ஒயன், அந்த போண்டா மோகனும் நம்ம டீமில் தானே இருக்கான், அவனையும் கூட்டிகிட்டு போவோம். சரி நிக்கி, நம்ம போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ஃபைல்ஸை நான் ஜிமின் கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். எல்லாம் அமைதியாக இருங்க. ஏதாவது நான் அதுக்கு முன்னாடி பேசி கலாச்சிக்கிட்டு எல்லாம் செருப்படி வாங்கிட்டு இருக்காதீங்க. ஐயோ ஒயன், இந்த போண்டா மோகன் பக்கத்தில் நீ விட போறியா? சே, இவன் ஏன் தான் நம்ம டீமில் இருக்கானோன்னு இருக்கு. வலிறான். நிக்கி, நீ எனக்கு சப்போர்ட்டாக இருப்பியா? ஆ, எந்த சப்போர்ட்டா பழமாவும் இருக்க மாட்டேன். நீ அமைதியாக அப்படியே உட்காந்துரு. ஒயனுக்கு நான் மட்டும் சப்போர்ட்டுக்கு வந்தேன், எனக்கு வர மாட்டியா? ஏய், அப்படிலாம் இல்லை. அவள் கோச்சிக்கிட்டு உட்காந்துருந்தா, இப்போ நானும் கோச்சிக்கிட்டு உட்கார போகிறேன். போ நிக்கி. ஆ, ஐயோ, இந்த பொண்ணுங்க பக்கத்துலேயே இருக்கவே கூடாது போலியே. சே, ஐயோ போங்கடி. அப்படின்னு சொல்லிட்டு அவன் டெஸ்கில் அப்படியே உட்காந்துக்கிறான். நீங்கள் இந்த சைடு ஜிமினோட கேபினா, அதாவது அவனோட ஆஃபீஸை அப்படியே நீங்கள் டோரை நாக் பண்ணிட்டு உள்ளே போகிறீங்க. அப்போ ஜிமின் அப்படியே அவனோட டெஸ்கெல்லாம் ஒரு மாதிரி டிஸ்அரேஞ்சாக இருக்குது. அவன் அப்படியே எல்லாத்தையும் தூக்கி போட்டு களைச்சி உட்காண்ட்ருக்கான். அவன் ஏன் இப்படி இருக்கான்னு உங்களுக்கு சுத்தமாக புரியல. பிகாஸ் அவன் அப்படி இருந்ததே இல்லை. உங்களுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்குது, சொல்லப்போனால் பிளாங்காக இருக்குது. நீங்கள் அதை பற்றி யோசிக்காமல் அவன் மேலே நீங்கள் கோவமாக தான் இருக்கீங்க. பிகாஸ் அவன் உங்களை திட்டான். சார், நான் ரீசெக் பண்ணி இந்த ஃபைல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன், இந்தாங்க பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனோட அந்த டெஸ்கில் வச்சுட்டு நிற்கிறீங்க. ஆனால் அவன் அந்த ஃபைல்ஸை பார்க்கல, உங்களை தான் பார்க்குறான், அதுவும் கோவமா. நீங்கள் தரையவே பார்த்துட்டு நிற்கிறீங்க கையை கட்டிக்கிட்டு. ஏய் ஒயன், சார் கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை பார்க்காம நிற்கிறீங்க. அவனுக்கு இன்னும் கோவம் இன்க்ரீஸ் ஆகுது. அவன் அப்படியே ஒரு மூச்சு விட்டுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஃபைலை அப்படியே ஓப்பன் பண்ணுறான். செக் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன். நீங்கள் அப்படியே அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்கீங்க எதுவுமே சொல்லாமல். இவளுக்கு என் மேலே கேர் இருக்கா இல்லையா? என் டெஸ்க்கை நான் எப்பயுமே சுத்தமாக வச்சுக்குவேன். ஆனால் இப்போ இப்படி இருக்கு. ஏன் அப்படி இருக்கு? ஏன் காலிலேருந்து இப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தை கேட்குறாளா? என்ன ஆச்சு இவளுக்கு? ஒரு வேளை அப்படி இருக்குமோ? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் ஒயன் எனக்காக தான் என்னை மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருக்கா. இல்லை, அப்படி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளார அவ்வளோ தாட்ஸ். அவன் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஓகே எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளார நீங்கள் அப்போ ஓகே சார், அப்புறம் நான் லஞ்சுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ், என் டீம் மெம்பர்ஸோடு சாப்பிட போகிறேன். லஞ்சுக்கு நான் அவங்க கூட வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போயிடுறீங்க. ஏய் ஒயன், நில்றி. என்ன நீ பாட்டுக்கு வர, நீ பாட்டுக்கு போகிற, நான் பேசுகிறத கூட கேட்க மாட்டேங்கிற, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு கத்துறான். அவங்களுக்கு ஷாக்டாக இருக்குது. நீங்கள் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு அவனை திரும்பி பார்க்குறீங்க. உங்கள் ஐஸ்லாம் வைடண்டாக இருக்குது. அவன் அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்துட்டு என்னை பார்த்தா என்ன கிறுக்கு மாதிரி தெரியுதா? நீ பாட்டுக்கு வருவ, நீ பாட்டுக்கு ஃபைல்ஸு கொடுப்ப, கரெக்ஷன் இருக்குன்னு நான் சொல்லி ஏதாவது திட்டிடக்கூடாது, அப்புறம் மூஞ்சி திருப்பிட்டு போயிடுவேன். அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஒரு மாதிரி கோவமாக அப்படியே உங்கள் முன்னாடி வர, நீங்கள் பின்னாடி போயிட்டே இப்போ எதுக்கு ஜிமன் எப்படி கத்துற நீ? ஏன் இப்படி கத்துற? எதுக்கு? ஏய், அப்படியே கேர் இருக்கிற மாதிரி நடிக்காது. என்ன லஞ்சுக்கு ஏன்டி என் கூட வரமாட்டேன்? சொன்னேன்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன். அதை கூட நான் பண்ணக்கூடாதா? நீ என்ன சொன்னாலும் நான் செய்யணும், நீ திட்டினாலும் வாங்கிக்கணும், நீ எப்படி இருக்கணும்னு சொன்னாலும் நான் இருக்கணுமா? அப்படின்னால இருக்க முடியாது ஜிமன். நான் உன்னை அப்படி இருக்கவே சொல்லலை. என்னை நீ தான் ஆஷா இருக்கிற மாதிரி பண்ண வைக்கிற. அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? காலையிலேருந்து உன்னோட ஒர்க் ப்ரெஷர் எல்லாம் என் மேலே தான் காட்டுறேன். நான் அமைதியாக தானே இருக்கேன். என்னால் பொறுக்க முடியாது ஜிமன். நீ இப்படியே இருந்துகிட்டு இருந்தா என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போயிடுறீங்க. இவ எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்கா? இப்போ எதுக்கு இப்படி ஆக்ட் பண்ணிகிட்ருக்கா? சா, காலையிலேயே புரியாமல் பேசிகிட்டு இருக்கா. என்னை ஒரு வார்த்தை பேச விடுறாளா? குதின்னு குதிக்கிறா குண்டூர் மிளகாவாட்ட. வயன் உனக்கு இருக்குடி, சத்தியமாக இருக்குது. வீட்டுக்கு வந்தான்னு வையன் பொழந்துருவேன் அப்படின்னு சொல்லி அவனே யோசிச்சுக்கிட்டு அவன் போய் மறுபடியும் அவன் டெஸ்கில் இருக்க திங்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக அவனோட பிஏ வந்து, சார் லஞ்சுக்கு டைம் ஆச்சு, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு அப்படியே வெளியே வர, சார் நான் ஒயின் மேடம் கூப்பிட்டு வருவா? அவள் வேணாம், நம்ம 2 பேர் மட்டும் சாப்பிட்டு வரலாம் வாங்க. சார் அது எப்பயுமே நீங்கள் ஒயின் மேம் கூட தானே சாப்பிடுவீங்க, என்னாச்சு?
ஐயோ, நான் வேற என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சாப்பிட்லான்னு நினச்சேனே. இவர் வேற கூப்பிட்றாரு. ஏன் நான் கூப்பிட்டா வர மாட்டிங்களா? ஏதாவது பர்சனலாக ஒர்க் இருக்கா என்ன? ஐயோ சார், அப்படிலாம் இல்லை. போகலாம் சார். ஆ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் நடக்கிறாங்க. அப்படியே அந்த லஞ்ச் கேஃபட்டேரியாவுக்கு வரும்போது அப்படியே ஜிமின் எல்லாத்தையும் பார்க்குறான். எல்லோரும் க்ரீட் பண்ணுறாங்க. பட் ஆனால் அவன் யாருக்குமே க்ரீட் பண்ணல. ஒரு மாதிரி கோல்டாக அப்படியே அங்கே ஃபுட்டை வாங்கிட்டு அவன் வந்து ஒரு பெஞ்சில் உட்காடுறான். அதுவும் உங்களுக்கு ஆப்போசிட்டில். நீங்கள் அப்படியே ஜிமினை பார்க்குறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க கண்டுக்கவே இல்லை. நீங்கள் ஜிமினை பார்க்க அவன் அப்படியே உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் சாப்பிடாம உங்களை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் எதுக்கு இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான்? இருக்கட்டும், என்னை எவ்வளோ கோவப்படுத்தினா அவனுக்கு வேணும் அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்க. அப்போ நிக்கி உங்களோட ஃபுட் எடுத்து சாப்பிட்றான். நிக்கி, என்ன பண்ணுற? அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சிக்கன், இப்படி பண்ணிட்டே. ஆ நல்லா இருந்துச்சுடி, வேணா நீ என்னோட சாப்பிடு. என்ன நடக்குது வாய நீங்கள் நிக்கி? ஆஹா, எமலி நீயுமா? தெரிஞ்ச தெரியாத மாதிரி பண்ணுறேல்ல, ஏன் இப்படி பண்ணுற? கொஞ்சம் அமைதியாக இருக்கியா? ஆக்சுவலி உங்களோட ஆஃபீஸில் உங்களுக்கும் ஜிம்மனுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிருக்குன்னு எம்எல்ஏக்கு மட்டும்தான் தெரியும், மற்ற யாருக்குமே தெரியாது. பட் ஸ்டில் இருந்தும் அவளே இப்படி கலாய்க்கிறா அப்படிங்கும்போது உங்களுக்கு பிடிக்கல. அதனால தான் நீங்கள் அப்படி சொல்லியிருந்துருப்பீங்க. எப்போ பார்த்தாலும் உனக்கு விளையாட்டாவே போச்சு எம்எல்ஏ. ஒயன் விடா, இப்போ எதுக்கு நீ இவ்வளோ திட்டிகிட்டு இருக்க அவளை? உனக்கு வேணா சொல்லு, நான் போய் இன்னும் உனக்கு வாங்கிட்டு வரேன். ஐயோ, அப்படியெல்லாம் இல்லை, பரவாயில்ல. அப்போ என்னோடய ஃபுட்டில் கொஞ்சம் பாதி எடுத்து சாப்பிட்றியா? இந்தா. ஐயோ, இவ்வளோ எப்படி என்னால் சாப்பிட முடியும்? சாப்பிடு, எல்லாம் சாப்பிட்டு உடம்ப தேத்தணும்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணத்தை பிடிச்சி அப்படியே சாஃப்டாக கிள்ளி இருந்திருப்பான். இதெல்லாம் ஜிம்மன் பார்க்குறான். அப்படியே ஃபோனை எடுத்து ரொம்ப அக்ரெசிவாக உங்களுக்கு தான் டெக்ஸ்ட் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அப்படியே பாப்அப் சவுண்ட் கேட்க அப்படியே நீங்கள் ஃபோனை எடுத்து பார்க்குறீங்க. என்ன ஒயன், யார்கிட்ட இருந்து நோட்டிஃபிகேஷன்ஸ்? அது ஒன்றும் இல்லை நிக்கி, அது ஒன்றும் இல்லை, நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாமல் நீங்கள் மறைச்சி வச்சு ஜிம்மனோட சாட்டை ஓப்பன் பண்ணுறீங்க. அதில் பார்த்தா அவன் ரொம்ப கோவமாக அப்படியே டெக்ஸ்ட் பண்ணி வச்சுருந்துருக்கான். அது ஒரு பக்கம் உங்களுக்கு ஹாப்பியாகவும் இருக்குது, பிகாஸ் அவனை நல்லா நீங்கள் வெறுப்பேற்றுறீங்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. காலையிலேருந்து நானும் பார்க்குறேன், அவன் எதுக்கிட்டு இப்படி ஒட்டிட்டு உட்காண்ட்ருக்கான்? எதுக்கு இவ்வளோ ஒட்டிட்டு உட்காண்ட்ருக்கான்? அவங்க கூட போய் சாப்பிடணுன்னு தான் என் கூட சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னியா அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் அவங்ககிட்ட இருந்து நீங்கள் அதை பார்த்துட்டு, அப்படியெல்லாம் இல்லை ஜிமன், நீ ஏன் எல்லாத்தையும் இப்படி ஓவர் திங்க் பண்ணிக்கிற? நான் அவங்க கூப்பிட்டாங்கன்னு போனேன், மற்றபடி ஒன்றும் கிடையாது. யார் கூப்பிட்டாலும் போயிடுவியா? அப்போனா நான் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இங்கே மட்டும் இப்போ எதுக்கு யாருமே இல்லைன்னு வச்சுக்குவேன். அப்போது நடந்துருக்கிறதே வேற. நான் உன்னை ஆஃபீஸ் கூப்பிட்டு போய் நல்லா வச்சு செஞ்சுருப்பேன். என்ன இவன் இப்படி ஃபில்டர் இல்லாமல் பேசுகிறான்? நீங்கள் அப்படியே அந்த ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிட்றீங்க. ஜிம்மன்கிட்டேருந்து மறுபடியும் டெக்ஸ்ட் மெசேஜஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் தான். பட் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கல. அவன் என்னை அவாய்ட் பண்ணுறல, பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ பண்ணுறது எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கேன். அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு உனக்கு இருக்குடி அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். நீங்கள் அவனை பார்க்குறீங்க. அவனோட ஐஸில் அவ்வளோ கோவம். உங்களுக்கே ஒரு பக்கம் பயமாக இருக்கு, அவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்ணேன்? ஃபைல்ஸில் கரெக்ஷன் இருக்குன்னா எப்பயுமே அவன் என்னை இவ்வளோலாம் திட்ட மாட்டான். ஃபைல்ஸில் கரெக்ஷன் இருக்குது, நான் வேணால் பண்ணிக்கிறேன், ஆனால் நீ இதுக்கப்புறம் இப்படி பண்ணாதுன்னு என்னை வார்ன் தான் பண்ணுவான். அது கூட செல்லமாக பண்ணுவான். ஆனால் எனக்கு பிடிச்சி நல்லா திட்டி விட்டுட்டான். என்ன ஆச்சு இவனுக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கவும், நானும் ஜிம்முன்னு சாப்பிடும் போது இந்த கெஃபட்டேரியாவே வரமாட்டோம். அவன் விஐபி ரூம்குள்ளே தான் போய் சாப்பிடுவான், அவன் கூட தான் நான் உட்காந்து சாப்பிடுவேன். ஆனால் இன்னைக்கு அவன் அவனோட ரூமில் உட்காந்து சாப்பிடாம இங்கே வந்திருக்கான். எதுக்கு? நான் என்ன பண்ணுறேன்னு பார்க்குறதுக்காகவா இருக்குமோ? ஆமாம், இருந்தாலும் இருக்கும். ஒயன் டைம் ஆச்சு, போகலாமா? நம்மளுக்கு வேறு இன்னும் நிறையா ஃபைல்ஸ் இருக்குது. ஆமாம், நம்ம போகலாம். அப்போது இதை சாப்பிட்லையா நீ? இல்லை, எனக்கு போதும். சரி, நீ வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கி உங்கள் கையை பிடிச்சிக்கிறான். அதை பார்த்த உடனே ஜிம்மனுக்கு ரொம்ப கோவம் வருது. அவன் ஸ்பூனை அப்படியே வளைக்கிறான். அது உங்களுக்கு இங்கே தெரியுது. நீங்கள் அப்படியே ரொம்ப பயந்துட்டு கல்ப் பண்ணிக்கிட்டே அவனோட கையை அப்படியே நீங்கள் ரிஃப்யூஸ் பண்ணி, வேணாம் நிக்கி, வேண்டாம், அது நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடி போயிடுறீங்க. இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கால? இல்லை அவள் அப்படிலாம் இல்லை, நம்ம போகலாம். பாவம் வயன்,
ஜிமின் கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறா. ஹ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மறுபடியும் கேபின் வந்து ஒர்க் ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் உங்கள் ஃபைல்ஸ் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு இதே தான் தாட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. அவன் அந்த மெசேஜில் போட்டு வச்சுருந்தது தான். அப்படியே நீங்கள் ஒர்க் பார்த்துக்கிட்டே படுத்து அப்படியே தூங்கி இருந்திருப்பீங்க, உங்களுக்கே தெரியாமல் அந்த சேரில் சாஞ்சிக்கிட்டு. அண்ட் டைம் 6 ஆயிருந்திருக்கும். எல்லாரும் அவங்க ஷிஃப்ட் முடிச்சுக்கிட்டு போயிருந்திருப்பாங்க. அப்போது ஜிம்மன் உள்ளே வந்திருப்பான் உங்கள் கேபின்குள்ளார. நிக்கி, ஒயினை கொஞ்சம் எழுப்பு எமிலி, அவள் தூங்கிட்டு இருக்கா பாரு. எப்படி அவள் போவா? டைம் ஆச்சுல்ல, கிளம்பணும். அது நான் பார்த்துக்கிறேன், நீங்கள்லாம் போங்க. இல்லை பாஸ், அது நீங்கள் எப்படி பார்த்துக்குவீங்க? நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தானே, நாங்கள் பார்த்துக்குறோம். நான் தான் சொல்கிறேன்ல எமிலி, சொல்லி புரியவே. ஓகே பாஸ். இல்லை நிக்கி, என்னதான் இருந்தாலும் அவர் தான் வந்துட்டு சிஇஓ. அவருக்கு அந்த இதெல்லாம் இருக்கும்ல, பொறுப்பெல்லாம் இருக்கும்ல. நம்ம ஒர்க்கர்ஸை அவர் தான் பார்த்துக்கணும். அதனால ஒயின் தூங்கிட்டு இருக்கா, பரவாயில்ல, அவளை எழுப்ப வேண்டாம். அவள் எழுந்திரிச்சதுக்கப்புறமா சாரியை அமுச்சு வச்சிருவார். நம்ம போகலாம் வா. என்ன பேசிகிட்டு இருக்க நீ? அவள் பட்டுக்கு தூங்கிட்டு இருக்கா, அவள் எழுப்புனா அவளே எந்திரிச்சு வந்துட போகிறா. அதுக்கு எதுக்கு இவ்வளோ சீனு? இரு, நான் அவளை எழுப்புறேன். இல்லை வேண்டான்னு சொல்கிறேன்ல, நீ வா. புரிஞ்சுக்காமல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு நிக்கியை கூட்டிகிட்டு எமிலி போயிடுறா. அப்போ ஜிமின் பக்கத்தில் வந்து ஒரு சேர் அப்படியே போட்டு அவன் உட்காந்துக்கிட்டு உங்களை பார்த்து தான் ரசிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் கோவம்லாம் அப்படியே மறந்துடுது. ஏன்டி நீ இப்படி இருக்க? உன்னை எனக்கு பார்க்கும்போதெல்லாம் பொசசிவ்னஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. என் பக்கத்தில் இல்லாத போதெல்லாம் எவனாவது வந்துடுவானோன்னு எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னு தெரில, ஆனால் பயமாக இருக்குது அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டே அப்படியே ஒரு ஹேர் ஆஃப் ஸ்டாண்ட் எடுத்து அப்படியே பின்னாடி கோதி விடுறான். இவ்வளோ க்யூட்டாக இருக்க, கோவப்படும் போது ஆங்க்ரி பேர்ட் மாதிரி ஹாட்டாகவும் இருக்க. என்னென்னமோ பண்ணிட்டு இப்போ குழந்த மாதிரி தூங்குறத பாரு. நான் தான் உன் ஃபியான்ஸே, உன்னை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். ஆனாலும் ஒரு மாதிரி இன்செக்யூராக ஃபீல் ஆகுது. யான்னு தெரில, என் பக்கத்துலேயே இருந்துக்கணும். பாரு, உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா ஆஃபீஸ்லாம் கூட்டிகிட்டே வரமாட்டேன். என் பொண்டாட்டியை தங்கம் மாதிரி தாங்க போகிறேன். வீட்லேயே உன்னை வச்சுக்க போகிறேன் அப்படின்ட்டு அவன் பார்த்துக்கு அப்படியே பேசிக்கிட்டு இருக்க. உங்களுக்கு அப்படியே முழிப்பு வருது. நீங்கள் அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஜிம்மன் உங்ககிட்ட க்ளோஸ்அப்பில் இருந்திருப்பான். லைக் அவனோட ஹார்ட் பிரெத் உங்கள் நோஸில் ஹிட் ஆகுற மாதிரி. நீங்கள் அப்படியே ஐஸை வைடாக்கிட்டு அவனை அப்படியே தள்ளி விட்டுருப்பீங்க. அவன் அந்த ரோலிங் சேரில் கொஞ்சம் அப்படியே பின்னாடி விலகி இருந்திருப்பான். ஏய், பெதுகிடி என்னை தள்ளி விட்ட? ஜிம்மன், நான் பயந்துட்டேன். என்ன எவ்வளோ பக்கத்தில் இருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக டைம் தான் செக் பண்ணுறீங்க. பார்த்தா ஷிஃப்டெல்லாம் முடிஞ்சிருச்சு. அண்ட் அந்த ஆஃபீஸே ஒரு மாதிரி ரொம்ப இருட்டான மாதிரி இருக்குது. இவ்வளோ டைம் ஆயிடுச்சா? நான் தெரியாமல் தூங்கிட்டேனா? ஐயோ, இதுக்கு வரையும் திட்டுவானே. சாரி ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சு அப்படியே பேகெல்லாம் எடுக்கிறீங்க. ஏய், உட்காரு. டைம் ஆச்சுல்ல, போகணும்ல, போகலாம். உட்காருன்னு சொன்னேன், உன்னை போக சொன்னாங்களா? இல்லை ஜிம்மன், அது. ஏய், நான் சொன்னாலே நீ கேட்க மாட்டியா? அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே உங்கள் ஹிப்பை பிடிச்சி உங்கள் டெஸ்கில் அப்படியே உங்களை சாய்ச்சி உட்கார வைக்கிறான். ஜிம்மன், என்ன? நான் சொன்னால் நீ கேட்கவே மாட்டேங்கிற. எனக்கு அதுதான் ஒரு மாதிரி ட்ரிகர் ஆகிட்டே இருக்கு. காலையிலேருந்து என்னை ஒரு வழி பண்ணிட்டடி, என்னை ஒரு வழி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அவனோட ஹேண்ட்ஸை பின்னாடி வச்சு ரப் பண்ணுறான். ஜிம்மன், என்ன ஆச்சு ஜிம்மன்? நம்ம போகலாம். நீ ஒர்க் பிளேஸில் இப்படிலாம் இருக்க மாட்டியே, என்ன பண்ணிகிட்ருக்க? அதுவா, என்னை மாற்றிட்ட, என்னை இப்படிலாம் பண்ண வச்சுட்ட. எனக்கு காலையிலேருந்து ஜலசி பீகில் இருக்கு. காலையில் ஒருத்தன் ஷர்ட்டே போடாமல் உன் ஃபோனில் பார்த்துக்கிட்டு இருந்தே, யார் அது? அது எதுக்கு உனக்கு? கேட்குறான்ல, எதுக்கு என்னென்னு சொன்னாதான் சொல்லுவியா, இல்லைன்னா சொல்ல மாட்டேன் உன் புருஷனுக்கு? ஐயோ, என்ன புருஷன்லாம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்டர்னலாக ப்ளஷ் ஆகுது. பட் நீங்கள் காட்டிக்கல வெளியே. அது ஏதோ ஒரு கேபாப் ஐடல், எமலிக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன். அவள் காமிச்சா, நான் ஜஸ்ட் பார்த்தேன், அவ்வளோதானா? நான் அங்கே கேட்டுக்கிட்டு இருந்தேனே, இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தேன். என்னடி இவன் இப்படி இருக்கான், அப்படியே செதுக்கி வச்சுருக்காங்க, செங்கல்லாம் போட்டிருக்காங்க மேலே கீழேன்னு. அவன் என்ன பில்டிங் ஆடி?
ஐயோ ஜிமன், அது அப்படிலாம் இல்லை. ஐயோ அசிங்கமாக பார்க்குறான். அது நிஜமாலுமே அவங்க அப்படி தான் இருந்தாங்க, அதனால தான் நான் அப்படி சொன்னேன். ஓ, நிஜமாலுமே அப்படி தான் இருந்தான். நான் இருக்கும்போது எவனோ ஒருத்தனை நீ அப்படி பார்த்துருக்க. சரி, நான் என் செங்கலை காட்டுறேன், நீ பாரு. அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களை தூக்குறான். லைக் உங்களோட 2 லெக்ஸும் அவன் வேஸ்டில் விராப்பாக இருக்க மாதிரி. ஜிமன் என்ன பண்ணுற? ஜிமன் என்ன? ஏய், எங்கள் சிசிடிவி கேமரா சர்வாலன்ஸ் இருக்கும், நான் என் ரூமுக்கு கூப்பிட்டு போகிறேன் வா. அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவனோட ரூம் அதோடைய டோரை ஓப்பன் பண்ணுறான். ஜிமன் என்ன ஜிமன் என்ன? அதுக்கு தானா? அதுக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு காலையிலேருந்து அந்த நிக்கி அவன் மயிறு உங்கூடையே சுற்றிட்டு இருக்கான். அவனுக்கு என்னடி உன் மேலே என்ன இன்டென்ஷன்? என்ன இன்டென்ஷனும் இல்லை, அவன் என்கிட்ட ஃப்ரெண்டாக தான் பழகுறான். ஏய் மயிறு, ஒருத்தன் எப்படி பழகுறான்னு ஒரு பையனை எனக்கு தெரியாதா? பைத்தியகாரி மாதிரி பண்ணாத. எவன் எப்படி பேசினாலும் இழிச்சுக்கிட்டு பேசிடுவியா? ஜிமன் என்ன இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அப்படி தாண்டி பேசுவான், ஏன்னா அவ்வளோ கோவப்படுத்திட்ட நீ, அதனால பேசுவேன். அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களை அந்த டெஸ்கில் பின் பண்ணி உங்களை ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். ஜிமன் என்ன? அமைதியாக இரு. நான் உனக்கு டெக்ஸ்டில் என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? அதான் என்ன சொன்னேன், இன்னசென்ட்டாக நடிக்காத. ஐயோ, அவன் வேற தனியாக மாட்டினா என்னென்னமோ பண்ணுவேன்னு சொன்னானே. ஞாபகம் வந்துருச்சா? நான் சொன்னதை நான் பண்ணுறேன், அவ்வளோதான். அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களோட இன்னருக்குள்ளார கையை விடுறான். ஜிமன் ஜிமன் என்ன ஜிமன்? எனக்கு ஒரு விஷயம் சுத்தமாக பிடிக்காதுடி. என்னோடதை இன்னொருத்தனுக்கு பங்கு போடுறது. அது பேசுகிறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும். சாதாரண ஒரு பெண்ணாக இருந்தால் கூட எனக்கு பிடிக்காது. நீ என் பொண்டாட்டி, எனக்கு எப்படி இருக்கும்? உன்னை எதுக்கு இங்கே வேலைக்கு சேர்த்தான்ருக்கு? நீ வீட்டில் இருந்துருக்கணும். கவலைப்படாத, உன்னை சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னை நான் என் பக்கத்துலேயே வச்சுக்கிறேன். ஜிமன் வேண்டாம் ஜிமன், ஒரு மாதிரி இருக்குது. நம்ம வீட்டுக்கு போகலாம் ஜிமன். இங்கே ஒரு மாதிரி எனக்கு ப்ரைவசியே இல்லாத மாதிரி இருக்குது. ஏன், பொசிஷன் கரெக்டாக இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னும் உங்களை பெண்ட் பண்ணுறான். உங்களோட 2 லெக்ஸையும் அவனோட ஷோல்டரை வச்சுட்டு. இப்போ கரெக்டாக இருக்கா? இப்போ பண்ண ஆரம்பிக்கிறேன். அமைதியாக நான் சொல்கிறத மட்டும் கேட்கணும். எனக்கு நிறையா அவங்ககிட்ட வட்டியும் கடனமாக தீக்கிறதுக்கு இருக்குது. எப்படி அவன் வந்து உன் பக்கத்தில் பேசிக்கிட்டு இருக்கான், அவன் கையை பிடிக்கிறான். எப்படி என்னோட ஒயினை மை கேர்ளை அவன் தொடலாம்? எனக்கு பிடிக்கல, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அவன் தொட்டதே எனக்கு பிடிக்கல. இல்லை, அவன் பேசினதே எனக்கு பிடிக்கல. ஆமாம், திட்ட தான் செய்வேன். நான் உன்னை பற்றியே யோசிச்சிட்ருக்கேன். ஜிமன் வேணா, கத்துனா இன்னும் கொஞ்சம் உள்ள விட்டுருவேன். அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்டார்டிங்லேயே 2-3 எடுத்து விட்றான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் உங்கள் ஹேண்டை எடுத்து அப்படியே உங்கள் லிப்ஸில் வச்சு பைட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சொல்றி, கத்துனா அவ்வளோதான். அப்புறம் என் கையை ஃபுல்லாகவே உள்ள விட்டுருவேன். ஜிமன் வேண்டாம் ஜிமன். சொல்றி, எப்படி அவன் அப்படி பண்ணலாம்? எனக்கு கோவமாக வருது. அவன்தான் அப்படி பண்ணுறானா? டேய் அத்தா, எனக்கு என்னையே நினச்சிக்கிட்டு ஒருத்தன் இருக்கான். அவன் தான் இந்த கம்பெனிக்கே பாஸு. அவன் இருக்கும்போது அவன் முன்னாடி அவன் பாப்பான்னு தெரிஞ்சு தொடுறியே, எப்படா தொடலாம் அப்படின்னு கேட்கணுமா, கேட்கக்கூடாதா? ஜிமன் 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 ஜிமன். ஏய் சினுங்காதடி, எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. எப்படி? அதெல்லாத்தையும் விட அவனை கூட விட்டுறலாம். அவனுக்கு நம்ம 2 பேரும் எப்படி இருக்கோன்னு தெரியாது. ஆனால் நீ எவனோ ஒருத்தனை அவனோட பில்டிங் பிளாக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்த பார்த்தியா? அங்கே ஜிமன் அங்கே தான் எனக்கு இடிச்சுது. எப்படி பார்க்கலாம்? நீ தப்பு இல்லை. ஜிமன் ஐம் சாரி. நான் கேட்குறேன்ல ஜிமன், ஐம் சாரி ஜிமன். கேட்கணுண்டி, நிறையா கேட்க வேண்டியது இருக்குது. கேட்டுக்கிட்டே இருக்கணும். நீ சும்மா
சாதாரணமாக ஏதாவது ஒன்று பண்ணாலே எப்படிடா இப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருப்பேன். இப்போது வேணும்னே ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, விடுவேனா? நீ அதுக்கு தான் பிளான் பண்ணுறது எனக்கு தெரியுது ஜிமன். ஆ, தெரியுதுல்ல. என்ஜாய் பண்ணுறியா பேபிகள்? ஆமாம். அப்போது எதுவும் பேசாமல் என்ஜாய் பண்ணுறேன், என்னையும் என்ஜாய் பண்ண விடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ணிகிட்ருக்கான். கொஞ்ச நேரம் ஆகுது. ஆஃப்டர் தட் செஷன் நீங்கள் அப்படியே சின்ன குழந்தையாட்ட அவனோட காரில் உட்காண்ட்ருக்கீங்க சைடில். ஜிம்மன் அவனோட ஹேண்டை உங்கள் தைஸில் வச்சு அப்படியே ரப் பண்ணிக்கிட்டே சைடில் ஒருத்தங்க கிட்ட அந்த விண்டோவை இறக்கி, சார் ஸ்ட்ராபெரியா வெண்ணிலாவா? 1 minute, நான் என் பிரின்சஸ் கிட்டே கேட்டுக்கிறேன். ஒயின் சொல்கிறீ, என்ன வேணும்? ஸ்ட்ராபெரியா சாக்லேட்டா? ஜிம்மன் அது எனக்கு ஸ்ட்ராபெரி தான் வேணும். சரி, அதையே பேக் பண்ணிடுங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் எடுத்து உங்ககிட்ட கொடுக்குறாங்க. லைக் ஒரு 3 to 4 5 கப்ஸ் இருக்கும். நீங்கள் என்ன யோசிச்சிங்க? நான் ஐஸ்கிரீமை சொல்கிறேன். ஜிம்மன் உங்கள் ஹெட்டை பேட் பண்ணி அப்படியே அந்த கம்பன்சேஷன் ஐஸ்கிரீம் உங்ககிட்ட நீட்டுறான். ஜிம்மன் இவ்வளோவா? ஆமாம், நான் உன்னை கொஞ்சம் அதிகமாகவே பயமுறுத்திட்டேன்ல. ஐம் சாரிண்ணா. அதான் உனக்கு பிடிச்சதெல்லாம் கேளு, நான் வாங்கித்தரேன். இவன் இப்படிலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி பூக்கியாக நடந்துக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பொறுக்கி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ப்ளஷ் ஆகிட்டே அப்படியே அந்த கப்பெல்லாம் சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஓகேடா, நான் அப்படியே இந்த கதையை முடிச்சுக்கிறேன். லைக் ஜிம்மன் இதில் ரொம்ப ரஃப்பாக காட்டின மாதிரி இருந்தது. பட் ஆனால் அவர் ரொம்ப க்யூட் இல்லையா? அதுதான் இதை வந்துட்டு ஒரு க்யூட்டான எண்டிங்கில் முடிச்சிட்டேன். ஓகே, இது எந்த வைப்பில் கேட்டிங்களோ அதே வைப்பில் எனக்கு ஒரு கமெண்ட்டை போடுங்க எப்படி இருந்தது அப்படின்ட்டு எனக்கு தெரியறதுக்காக. பிகாஸ் ஐ லவ் ரீடிங் யுவர் கமெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற எல்லா சப்போர்ட்டுக்கும் ஐ எம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் பர்ஸ். தேங்க்யூ, டேக் கேர், லவ் யூ, பை பர்ஸ், கதல் யூ.